தாய் ராஜம் 28ஆம் பாகம். அவன் சொல்லுவான், "மகனே இந்த பாரேன் உன் ஆளுன்னு." உடனே நான் சொல்லுவேன், "டேய் எங்கள் அம்மாவுக்கெல்லாம் தெரிஞ்சா எங்கள் அம்மா ரொம்ப சத்தம் போடும்டா. அப்புறம் என்னை அடிச்சே கொன்றுபுடும். உங்க கூட சேர விடாது." அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். "சரிடா சரிடா விட்றா மகனே, வாடா உட்காருவோம்டா." அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்கார வைப்பாய்ங்க. மணி 9:45 ஆயிரும். "பார்த்தா போதுடா நான் வீட்டுக்கு போகிறேன்டான்னு" சொல்லுவேன். "இருடா இருடா வேணாம்டா நான் பார்த்துக்கிறேன்டா." அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்கார வச்சுருப்பாய்ங்க. அப்புறம் மணி 10 என்னாலயும் உட்கார முடியாது. "நானு கிளம்புறேன்டா" அப்படின்னு சொல்லுவேன். "இருடா மகனே கொஞ்ச நேரம் இருந்துட்டு போடா. அதுக்கப்புறம் பார்த்துக்குறோம்டா. உடனே போய் தூங்கிறாதடா. 10 மணிக்கு மேலே தான்டா தூங்கணும்." அப்படின்னு சொல்லுவேன். நானும் அப்படியே அவங்க கூட இருந்துக்கிட்டே இருக்க முடியாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நகண்டுருவேன். "டேய் அவன் பிள்ளை நகண்டு போகிறான்டா வீட்டுக்கு. சரி விட்றா விட்றா போட்டும்டா" அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் சொல்லுவேன். நேரா வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அம்மா சோறு போடுன்னுவேன். "அம்மா சோறு போடும்மா" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ 10 மணி வரையும் சுத்திட்டு வருவ, நான் உனக்கு உட்காந்துக்கிட்டு சோற வடிச்சுட்டு உட்காந்துருக்கணுமாடா?" அப்படி இப்படின்னு சொல்லி என்னை வஞ்சிட்டு அப்புறம் சோற போடும். நல்லா சோத்த வகுத்துக்கு பூட்டிட்டு அப்படியே படுத்துருவேன். படுத்துக்கிட்டு மேலே வெட்டத்தை பார்த்துக்கிட்டே அப்படியே அண்ணாந்து தூங்கிருவேன். அப்போ எங்கள் வீட்டில் டிவிலாம் கிடையாது. அப்படியே தூங்குவேன் தான். காலையில் எந்திரிச்சு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகணுமேன்ற அந்த எண்ணம் மட்டும் எனக்கு மனசுக்குள்ளே இருக்கும். இவங்க வேற கூப்பிட்டாங்களே, அந்த எண்ணமும் ஓடிக்கிட்டு இருக்கும்.